அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி துலாம் ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்களின் ராஜா அப்படின்னு சூரிய பகவான் அழைக்கப்படுகிறாரு. இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பெயர்ச்சியாகக்கூடிய நாளை தான் தமிழ் மாத பிறப்பாக குறிப்பிட்டோம். அந்த வகையில் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகி ரிஷப ராசியில் சூரிய பகவான் நிலைத்திருக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரிஷப ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா குரு சுக்கிரனுடன் சூரிய பகவானும் இணைய போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வைகாசியில் சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 32 நாட்கள் ஆகும். இந்த காலகட்டத்தில் ஆயுளும் செல்வ விருத்தியும் புத்திர பாக்கியமும் கிடைக்கப்பெறும். இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் அமையப்பெறுகிறது. இந்த காலத்தில் ஆலயங்களில் புனித நீராடல் செஞ்சோம் அப்படின்னா சிறப்பான பலன்களை நம்மளால் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் அனைத்துமே இனிதாக நடந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் வைகாசியில் முருகப்பெருமான் விசாகன் அப்படிங்கிற அசுரனை அடித்ததால் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, என்ன மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்கணும், இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க துலாம் ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் துலாம் ராசியினருக்கு சுப பலனை கொடுக்குமா அசுப பலனை கொடுக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு துலாம் ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பிறந்தோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த நல்லது நடக்க சிறிது கால தாமதம் ஆகதாங்க செய்யும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தொழிலில் முதலீடு செய்யும் பொழுது கவனமாக இருக்க பாருங்க. அதே சமயம் முன்பின் தெரியாத நபருக்கு கடன் கொடுக்க வேண்டாம், அது பிரச்சனையை கொடுத்துவிடும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது. மேலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மூன்றாவது நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம், அதுவும் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும். அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிவினைக்கு அது ஆதாரமாக அமைஞ்சிடும். அதனால எக்காரணத்தை கொண்டும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மூன்றாவது நபரிடம் பகிர வேண்டாம். அதே சமயம் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய வேலையில் கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய வேலைக்கும் நல்லது. உடன் வேலை செய்பவர்களை எக்காரணத்தை கொண்டும் பகைத்து கொள்ள வேண்டாம். தொழிலில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுங்க. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க, அது உங்களுக்கு சாதகமாகவும் அமைய பெறுங்க. அதே மாதிரி சுப செலவுகள் உண்டாகும். பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் மனதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு வகையில் டென்ஷன் உண்டாகத்தாங்க செய்யும். உடல் சோர்வுகள் அடிக்கடி வரலாம். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டியதாக இருக்குங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் எனில் அவர்களிடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. அதே சமயம் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. வழக்கு விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் சற்று நீடிக்கதாங்க செய்யும். சாதுரியமான உங்களுடைய பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அலையவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகிடும்.
கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமா நன்மைகள் உண்டாக பெறும். குடும்பத்திலையும் பிரச்சனை ஏற்படாது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உறவினர்களினுடைய வருகை இருக்கும். அதன் காரணமாக செலவுகளும் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த காலகட்டத்தில் இருக்காதுங்க. இருப்பினும் உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலமாக அனைத்து விஷயத்திலையுமே வெற்றி வாகை சூடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாவீங்க. உங்களின் திறமையான செயல்பாடுகள் உங்களுடைய வெற்றிக்கு உதவும். போட்டிகளும் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எல்லாவற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு தடை தாமதம் எழுப்பறி சின்ன சின்ன சிக்கல் சறுக்கல்கள் இவை அனைத்துமே இருக்கத்தாங்க செய்யும். அவை அனைத்தையும் தான் கடந்த நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க பாருங்க. எதிர்பாராத செலவுகள் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி ஏற்படும். அப்படிங்கிறதுனால பணத்தை செலவு செய்வதற்கு முன்பாக திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தருங்க. அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்கலாம். பெரியோர் உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். காரிய தடைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்குங்க. அதே மாதிரி நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்களும் உண்டாக பெறலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுங்க. உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும். மற்றவர்கள் பிரச்சனை தீர பாடுபடுவீங்க. காரிய தடை தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு ஒவ்வொரு செயலையும் செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு விஷயத்திலையுமே செயல்படுவது தாங்க உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி திடீர்னு மனத்தடுமாற்றம் உங்களுக்கு உருவாகுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறும். அதனால் சுமூகமாக அனைத்து வித பிரச்சனைகளையும் தீர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. மேலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதீத கவனத்துடன் இருந்தால் மட்டுமே தேவையில்லாத மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் பாக்கிகள் கொஞ்சம் தாமதமாக வசூலாகுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். இந்த பயணத்தின் காரணமாக சாதகமான பலன்கள் ஒருபுறம் கிடைத்தாலும் மறுபுறம் அலைச்சலும் உடல் அசதி மனசோர்வு உடல் சோர்வு போன்றவை ஏற்படதான் செய்யும். அதனால் பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக இரவு நேர நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் இந்த காலத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோபத்தையும் டென்ஷனையும் ஏற்படுத்துங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை அடிக்கடி உண்டாகும். அப்படிங்கிறதுனால அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால உறவினர்கள் மத்தியில் பேசும்போதும் பழகும்போதும் வாக்குவாதத்தில் விவாதத்தில் ஈடுபடும் போதும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க பாருங்க. ஒரு முறை வார்த்தை வெளிவந்ததுன்னா அதை அழ்வது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். விட்ட வார்த்தையை நாம் திரும்ப பெறவும் முடியாது. அதனால் எச்சரிக்கையுடன் வார்த்தைகளை கையாள பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி திடீர் மன தடுமாற்றத்தின் காரணமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம். அதாவது பணியிடத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யறது திடீரென்று ஏற்படக்கூடிய பதட்டம் திடீர்
திடீர்னு ஏற்படக்கூடிய அந்த மன தடுமாற்றம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பணியை உங்களுக்கு சரியாக முடித்து கொடுக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கிடும். அதனால் இந்த மாதிரியான நேரத்தில் உங்களுடைய மனம் பதட்டம் அடைகிறது, உங்களுடைய மனம் தடுமாற்றம் அடைகிறது, குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லை உங்களுக்கு பிடித்த தெய்வம் இல்லை உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு அந்த நேரத்தில் எந்த தெய்வம் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருங்க. அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா தீர்ந்துவிடும். அதே மாதிரி மனக்குழப்பத்தில் இருந்து வெளிவந்துடுவீங்க. மன தடுமாற்றம், மன பயம், மனப்பதற்றம் இது அனைத்தில் இருந்தும் நீங்கள் வெளிவந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பணியில் ஈடுபடும் பொழுது அது சுமூகமாக முடிஞ்சிடும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே உங்களுடைய வேலையும் முடிஞ்சிடும். இதன் காரணமாக உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பற்றிய கவலை சற்று அதிகமாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவும். நீங்கள் நினைத்த கல்லூரிகள்லையோ இல்லை நினைத்த பாடப்பிரிவிலையோ சேருவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிக அளவிலேயே இருக்குங்க. அதனால் நீங்கள் பெருமளவில் கவலை கொள்ள வேண்டாம். அதே சமயம் மனக்குழப்பம் நீங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்க பாருங்கள். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்த பிறகு அதில் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல நன்மைகள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதி சொல்லி அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா பாவம் நீங்கி பிரகாசமான எதிர்காலம் அமையும். பஞ்சமுக விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். பெருமாளை வழிபட அனைத்து வித நன்மைகளும் உண்டாக பெறும். மனக்குழப்பம் நீங்கும், தைரியம் பிறக்கும்.